பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 109 அதிகாரம் 31 வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களினின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவர் அவன் வலது பார்சத்தில் நிற்பார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் உங்களை விடுவிக்கும்படி கர்த்தர் உங்கள் வலது வருஷத்தில் நிற்கிறார். கர்த்தர் திக்கொற்றோருக்கு சார்பாக இருக்கிறார். அவர்களை மரணத்திற்கென்று குற்றம் சாட்ட முயல்வோரிடமிருந்து தேவன் அவர்களை காப்பாற்றுகிறார். என கண்பானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார். உங்களை காப்பாற்றுவதற்காக உங்கள் வலது புருஷத்தில் தேங்க்யூ லார்ட் அவர் நிற்கிறாருங்க. சங்கீதம் 72:4 வாசிக்கும்போது, ஜனத்தின் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவாராம். பிரைஸ் தி லார்ட். சிறுமைப்படுகிறவர்களின் நியாயத்தை கர்த்தர் விசாரிக்கிறார். நீங்கள் ஒரு சிறுமைப்பட்ட வாழ்க்கையை வாழ்வீர்களே ஆனால், ஒரு உதவியற்ற நிலையில் நீங்கள் இருப்பீர்களே ஆனால், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு நியாயம் செய்வேன். சங்கீதம் 72:12 வாசிக்கும்போது, கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். என கண்பானவர்களே, இந்த காலவேளையில் மனிதனுடைய உதவியை நாடி சில காரியங்களில் தோல்வியடைந்து நிற்கிற உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், எப்பா, நான் வலது பக்கத்தில் உனக்கு நான் நிழலாக இருக்கிறேன். உன்னுடைய வழக்கை நான் விசாரித்து உனக்கு நியாயத்தை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காக உங்கள் வலது வருஷத்தில் நிற்கிற கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியும்? ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, நான் வலது வருஷத்தில் நிற்கிறதுனால உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது உங்களுக்கு தேவனால் உண்டான சுதந்திரம். இது தேவனால் உங்களுக்கு உண்டான நீதியுமாயிருக்கிறது. Glory to God. நான் சொல்லுவேன், நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்கள் வலதுபுறத்தில் இருக்கிறாருங்க. உங்களை விடுவிக்கும்படி, உங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யும்படி, உங்களை ரட்சிக்கும்படி கர்த்தர் உங்கள் வலது வருஷத்தில் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் எளியவர்களை நினைவு கூறுகிற கர்த்தர், சிறுமைப்பட்டவனை நினைவு கூறுகிற கர்த்தர், எங்களை நினைவு கூறும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எங்களை விடுவிக்கும்படி எங்களுக்கு துணையாய் நில்லும். உம்மையே நாங்கள் சார்ந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும்.
எங்களை விடுவியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.